போய் அந்த இடத்த போய் பார்த்தப்ப வந்து பைப்பு உடைஞ்சு கிடக்கு, கம்பு கிடக்கு, கம்பி கிடக்கு, மிளகாத்தூள் பொடி முதற்கொண்டு அந்த இடத்துல கிடக்கு. கருணாநிதி குடும்பம் வாழ்றதுக்கு வடசன குடும்பம் ஏன் சார் சாகணும்? இந்த இருண்ட காலம்லாம் முடிய போகுது. தண்ணி கேட்டிருக்காப்ல, தண்ணி கூட கொடுக்காதமா நடிக்கிறியா அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு அந்த பையனை தாக்குனதுல சிறுநீர் மலமும் அங்கனக்குள்ளேயே போயிருச்சு. 7 பேர் 6 பேர் போலீஸ்காரங்க சேர்ந்து 27 வயசு பையன் கோயில்ல செக்யூரிட்டி. என்ன தப்பு பண்ண அந்த பையன்? பெத்த வீடு பத்திரியாது. போனில் ஒரே ஒரு விக்கல் எடுத்திருக்கு. விக்கல் எடுத்த மணிக்கு அந்த பையன் வந்து மயக்கப்பட்டு விழுந்துட்டான். பரிசோதிக்கிறாங்க, பரிசோதிச்சல அவர் இறந்ததா சொல்லிட்டாங்க. கூட்டு போய் பிவிசி பைப்ல அடிச்சே கொண்டு இருக்கானுங்க படுபாவிங்க. இது வந்து ஒரு கொலைதான். கண்டித்து போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் உடனே ஒரு அறிக்கையை தமிழக வெற்றிக்கழகம் வெளியிட்டு இருக்கிறது. இறந்து போன சகோதரனுடைய பெயர் அஜித் குமார். அந்த அஜித் குமாருக்கும் சேர்த்து சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவராக என்னுடைய தலைவர் வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்.